பாஜகவினுடைய மதவாத அரசியலை இந்த நாட்டு மக்கள் நிராகரித்து விட்டார்கள். ஸோ என்ன பேசுவது என்று தெரியாமல் எதையோ உளறி கொட்டிவிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி. இந்த நாட்டை நீங்க என்ன பண்ணீங்க? நல்லா கார்பரேட்டுகளுக்காக வித்தீங்க. அதை தான் தொடர போறீங்க. உங்களுடைய பதில், உங்களுடைய உடல் மொழி, உங்களுடைய முகபாவனை எல்லாமே நீங்கள் மாறவில்லை என்பதை பறைசாற்றுகிறது. அக்னிபாத் திட்டம் ராணுவத்தில் இருந்துட்டு அப்படி ஒரு திட்டம் வெளிவந்ததா இல்லை? இந்த திட்டத்தை உங்களுக்கு யார் சொன்னது? வெறும் ஒரு 4 வருஷத்துக்காக ராணுவத்தில் ஆள் எடுத்து அவங்கள பயன்படுத்திட்டு தூக்கி எறியறத யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மனிதன், அதுவும் உயர்ந்த பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஒருவர், தனக்கு எதிராக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள், எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்பதை வைத்துத்தான் அவருடைய தன்மை என்னவென்று நாம் முடிவு செய்யலாம். மோடி அவர்களுடைய பேச்சு, அது நாடாளுமன்றத்திற்கு வெளியே தேர்தல் பரப்புரையாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்திற்கு உள்ளே இருந்தாலும் சரி, தரம் தாழ்ந்ததாகவே இருக்கிறது என்பதற்கு நேற்று அவர் குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடந்த வாதங்களுக்கு பதில் சொல்லும் போதும் வெளிவந்திருக்கிறது. குடியரசுத் தலைவருடைய உரையின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகளும் ஏன் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் கூட எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் கேட்கக்கூடிய வினாக்களுக்கும் விளக்கம் தரக்கூடிய ஒரு பொறுப்பு பிரதமருக்கு இருக்கிறது. அது அவருக்கு அளிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. அதை வைத்து அவருடைய செல்வாக்கையே அவர் நிலைநிறுத்திக் கொள்ளலாம். எதிர்க்கட்சிகளினுடைய அந்த வாதங்களை, கேள்விகளை எல்லாம் தவிடுபடியாக்கலாம். ஆனால் பிரதமர் மோடி அதை எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால், ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்கள் செய்யப்படுவது போல வசைப்பாடுகிறார். இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் 100 நீங்க தொடரல, 99 இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க, 3 தேர்தல் ஆச்சு அப்படின்ட்டு. இந்த நாட்டுக்கே தெரியும், நீங்க முதல்ல உங்களுக்கு நாடாளுமன்ற அவையில உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குமான்றதே சந்தேகம். நீங்க வந்துட்டு பார்வையாளர்கள் மாடத்தில் தான் நின்று நீங்க நாடாளுமன்ற நடவடிக்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை பார்த்து சொன்னாரு. இன்னைக்கு அவர் 99 எம்பிகளோட வந்திருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி மேலும் 134 எம்பிக்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒரே கூட்டணியிலிருந்து இருந்து வந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய உண்மையை கூட மறைக்கிற மாதிரி அவர் பேசுறாரு. நீங்க 100 சீட்டு கூட வரல. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல நீங்க பாருங்க, அதாவது அவருடைய பேச்சை, ராகுல் காந்தியினுடைய பேச்சை, வைலிங் ஆஃப் எ பர்சன் வித் பலாக் புத்தி, அதாவது திறனற்ற ஒரு புத்தி கொண்டவனுடைய புலம்பலாய் நான் பார்க்கிறேன். பலாக் புத்தின்ற ஒரு வார்த்தையை வந்து நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தலாமா? ஆனா அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை பிரதமருக்கு ஸ்பெஷல் பிரிவிலேஜ் போல, எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற பிரிவிலேஜ் போல, எந்த இடத்துல எதை வச்சு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தார் இவரு அப்படின்றதான் நம்மளுக்கு கேட்க தோணுது. நீங்க ஒருபோதும் ஜெயிக்க மாட்டீங்க, ஆட்சியை பிடிக்க முடியாது, நாங்க 3வது முறை ஜெயிச்சிருக்கிறோம், இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்ச விஷயத்த வந்துட்டு நீங்களே பெருமைப்படுத்திக்கிறீங்க. ஏன் 370ன்னு சொன்ன நீங்க 240க்கு தான் வந்தீங்க? அதுக்கு அவர் பதில் சொல்லல. மீண்டும் எங்களைத்தான் மக்கள் ஆளுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள், எங்களைத்தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று இவர் பேசுறாரு. அதுல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, lies were spoken regarding the Agnipath scheme and MSP when the seasoned leaders like him, அப்ப மட்டும் ராகுல் காந்தி ரொம்ப அனுபவமிக்க தலைவராக தெரிகிறாரு. when seasoned leaders like him, Gandhi, choose this path of anarchy, it shows that the nation is heading for a trouble. எது அனார்கி? MSP நீங்க பிக்ஸ் பண்றதுல என்ன போய் சொன்னார் அவரு? MS சாமிநாதன் கமிட்டி சொன்னது என்ன? ஆகக்கூடிய செலவுகள், உழைப்பிற்கான கூலி எல்லாவற்றுக்கும் சேர்த்து எவ்வளவு ஆகிறதோ அதன் மீது 50 விழுக்காடு சேர்த்து குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும். இதான சொன்னாரு. MS சாமிநாதனுடைய அறிக்கை அதான சொல்லுச்சு. அதை நீங்க நடைமுறைப்படுத்துறீங்களா?
அதனால விவசாயிகள் கேட்டு போராட்டம் நடத்துறாங்க. அப்புறம் இதுல ராகுல் காந்தி சொன்னது எங்க இருக்குது போய்? அடுத்தபடி அக்னிபாத் திட்டம், ராணுவத்தில் இருந்துட்டு அப்படி ஒரு திட்டம் வெளிவந்ததா இல்லை இந்த திட்டத்தை உங்களுக்கு யார் சொன்னது? வெறும் ஒரு 4 வருஷத்துக்காக ராணுவத்தில் ஆள் எடுத்து அவங்கள பயன்படுத்திட்டு தூக்கி எறியறத யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அப்படி சொன்னதுல என்ன தவறு? ஒரு ராணுவ வீரனை ஒரு 4 ஆண்டுகளுக்கு மட்டுமே வச்சிருந்து தூக்கி போடுறீங்க, ஒரு லேபர் கான்ட்ராக்ட் மாதிரி தூக்கி போடுறீங்கன்னா அது அப்படியேப்பட்ட பொசிஷனா? அது இடமாது? இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு கடுமையான சூழலை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். இந்தாண்ட பாகிஸ்தான், அந்தாண்ட சீனா. அங்க டோக்லாம்ல வந்துட்டு அத்துமீறி உள்ள வந்தவங்க நமது வீரர்களை அடிச்சு கொண்டாங்களே 20 பேரை. உடனே பதிலடியா நம்ம வீரர்கள் போயிட்டு 300 பேர் போயிட்டு அவங்களை திருப்பி 40 பேரை கொண்டாங்களே. அப்ப அந்த மாதிரி விடயம்லாம் இந்த மாதிரி 4 ஆண்டு காலம் மட்டுமே ராணுவத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு செய்வாங்களா? செய்ய முடியுமா? அவருக்கு அந்த உணர்வு வருமா? அப்படி சாவதற்கு தான் துணிவார்களா? இதெல்லாம் எதுவுமே யோசிக்காக அக்னிபாத் திட்டத்தை யாருக்காக நிறைவேற்றினீர்கள்? அக்னிபாத் வீரன் செத்தா அவனை வந்துட்டு மார்டியர், தியாகின்னு சொல்ல நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினாரு. அது தவறாது? அதுல எங்க போய் இருக்குது சொல்லுங்க. இல்ல ஒரு சாதாரண ராணுவ வீரர் இறந்தாருன்னா அவர் கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னது? அவருக்கு ஓய்வூதியம் இருக்குது, நிறைவூதியம் இருக்குது, எல்லாமே இருக்குது அவருக்கு. ஆனா இந்த அக்னிபாத் வீரன் வர அவனுக்கு என்ன இருக்குது? 1 கோடியை கொடுத்துட்டு நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களே, செத்து போயிட்டா. ராஜ்நாத் சிங் சொல்றாரு, அது சரியாது? அப்படிப்பட்ட எண்ணம் சரியா? அப்படிப்பட்ட திட்டம் சரியானதா? எவ்வளவு சீப்பா எடுக்கிறீங்க நீங்க? என்ன காரணம்? முதல்ல இந்த ஐடியா எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது அது சொல்லுங்க. ராணுவத்தினுடைய தளபதிகளாக இருந்த நரவானால இருந்துட்டு எல்லாருமே சொல்றாங்க இது தப்பானது, மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும், இது நாங்கள் சற்று எதிர்பார்த்தது என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்களே. இந்த யோசனையை யார் கொடுத்தது? அதை மட்டும் மோடி சொல்லட்டும். யாருக்கு பயன்படுத்த இப்படி கொண்டு வந்தீங்க? ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு மட்டுமே வேலை செய்யக்கூடிய வீரர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவத்தால் பாதுகாத்துட முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்ப என்ன அப்படின்னம்னா, ராகுல் காந்தி உங்களுக்கு எதிராக எழுப்பிய கேள்விகள் அனைத்தும் நீங்கள் பொய் என்று சொல்வதனாலேயே அதில் எதிர்பார்த்து பதத்தில் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அத்தனையும் உண்மை. ஏன்னா எந்த இடத்துலயும் நீங்க சொல்ல அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்துட்டு ஒரு பிரதமர் பதவி வகிக்கக்கூடியவருக்கும் ஒரு அழகல்ல. நான்லாம் பயப்பட மாட்டேன், நான்லாம் பயந்தவன் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து வருது அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இல்லாட்டி இந்த சொல்லே வரக்கூடாது. அவர் கேட்ட கேள்வி என்ன ஆட்சி மணிப்பூர்? இந்த 1.5 ஆண்டு காலத்துல நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க அமைதியை ஏற்படுத்த? ஏன் உங்களால அமைதியை ஏற்படுத்த முடியல? எந்தெந்த நாட்டுக்கும் போறீங்களே அங்க போக முடியல? பதில் இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு நெருக்குதலான கேள்விகள் எல்லாம் கேட்பது வந்துட்டு மோடிக்கு ஒரு மிகப்பெரிய இம்சையாகப்பட்டிருக்கிறது. எனவே அவர் தாறுமாறாக பேசியிருக்கிறார். நாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஜெயிச்சிருக்கிறோம், அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அவர் கேட்டிருந்தாரு. நீங்க பர்சன்டேஜில் ஜெயிச்சிங்களா, புடலங்காயில ஜெயிச்சிங்களா? நீங்க சொன்னது என்ன? ஏற்கனவே இருந்த இடம்னா இப்ப ஏன் மேல 63 இடங்களை தோத்தீங்க? ஏன் பெரும்பான்மை இடங்களை உத்தரப்பிரதேசத்தில் இடத்தீங்க? ஏன் பாதி இடங்களை வந்துட்டு ஹரியானால இடத்தீங்க? சொல்லுங்க. நீங்க எப்படி ஜெயிச்சிங்க, என்ன ஜெயிச்சிங்கன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதான் சொல்லிட்டு போனார் அகிலேஷ் யாதவ். நான் 80 இடத்துல ஜெயிச்சா கூட நான் EVM நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். இப்போ நீங்க ஜெயிச்ச தொகுதியிலாம் பதிவான அந்த விவிபேட்ல இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டுகள் எல்லாம் என்ன அப்படின்னா மோடி அவர்களை நீங்களே தேர்ந்தீங்களா தேரலையா அப்படின்றதே தெரிஞ்சுக்கலாம். ஆனா என்ன பண்றது, எல்லாமே உங்க கையில இருக்குது. அதனால நீங்க எது வேணாலும் பேசலாம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஓபிசிகளை பற்றி போடுவிட்டாரு, ரிசர்வேஷனை பத்தி போய் சொல்லிட்டாரு, இந்த நாட்டு நீதிமன்றத்தை பத்தி என்னென்னவோ போய் சொல்லிட்டாங்க, தவறா பேசிட்டாங்க அப்படின்னு அடுக்கிறாரு இவரு. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு சொன்னாரு, இது தப்பு அப்படின்னு ஏதாவது சொல்றாரா பாருங்களேன். இப்ப அக்னிபாத் விஷயத்துல MSP விஷயத்துல சொன்னாரு, நம்ம சொல்லிட்டு போல இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க கேள்வி கேட்கறோம்ல.
இந்த மாதிரி விளக்கவே இல்லை ஒரு பிரதமர். ஆனால் 2.5 மணி நேரம் பேசியிருக்காரு. கதை சொல்றது இன்னமும் நம்புறாரு. நம்ம பேசுறது வந்து இந்த நாட்டு மக்கள் நம்புவாங்கன்ட்டு. மோடி அவர்களே, அந்த இடத்த விட்டு நீங்க ரொம்ப தொலைவு வந்துட்டீங்க. இந்த நாட்டை நீங்க என்ன பண்ணீங்க? நல்லா கார்பரேட்டுகளுக்காக வித்தீங்க. அதை தான் தொடர போறீங்க. உங்களுடைய பதில், உங்களுடைய உடல் மொழி, உங்களுடைய முகபாவனை எல்லாமே நீங்கள் மாறவில்லை என்பதை பறைசாற்றுகிறது. எனவே உங்களை மக்கள் மறுபடியும் வெளியேற்றத்தான் போறாங்க. ஒரு வழியா வெளியேற்றுவாங்க. உங்களை மட்டும் இல்லை, உங்களோட சேர்ந்த RSSையும் வெளியேற்றுவாங்க. நல்லா சொன்னார் அகிலேஷ் யாதவ் ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது, உங்களுடைய மதவாதத்தை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அவ்வளவுதான். இதான் நம்ம சொன்னோம். பாஜகவினுடைய மதவாத அரசியலை இந்த நாட்டு மக்கள் நிராகரித்து விட்டார்கள். ஸோ என்ன பேசுவது என்று தெரியாமல் எதையோ உளறி கொட்டிவிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி. ஆக ஒன்று மட்டும் நிச்சயம், இப்பவே இதுக்கே இவ்வளவு தள்ளாற்றவர், இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிரச்சனையும் வரும்போது, விவாதத்துக்கு வரும்போது இவர் இருப்பாரா பேசுவாரான்றது கூட தெரியல. ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு மனிதனாக எனக்கு காட்சி அளித்தார். அந்த பலவீனம் தான் அவருடைய உரையில் வெளிப்பட்டிருக்கிறது. தோழர்களே, இந்த காணொளி பற்றிய கருத்தை நீங்கள் பதிவிடுங்கள். இது சரி என்று பட்டால் நீங்கள் பரவலாக பகிருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கருத்து பதிவும் தான் மிகப்பெரிய பரப்புரையாகவே ஆகிறது. எனவே கருத்தை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.